பெண்ணை பெற்றவர்கள் தான் அதிர்ச்சி அடையணும்னு இல்லை, பையனை பெற்றவங்களுக்குமே பயம் உண்டாகணும். இது வெறும் 4 பேர் சம்மந்தப்பட்டது அல்ல. இது ஒரு ஃப்ளஷ் ட்ரேடு மாதிரி பெண்களுடைய வணிக சந்தை. மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி அமைச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் சிபிஐயும் சுதந்திரமாக செயல்படுமா? சார்ஜ் ஷீட்டெல்லாம் இன்னும் ஃபைல் பண்ணல, இன்வெஸ்டிகேஷனே தொடங்கலை, அவர் முடிவையே அறிவிச்சிட்டாரு. 4 பேர் தான். பெண்களை தெய்வம்லாம் சொல்லாதீங்க, பெண்கள் மனிதர்கள் தான். தெய்வம்னா நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். வெறும் பயத்தினால சட்டம் போட்டு மிரட்டி ஒருத்தனை திருத்த முடியும், நல்லவனாக்க முடியும் நம்பாதீங்க. ஒழுக்கத்தினாலையும் அறத்தை சொல்வதனாலையும் அந்த பெண் உன்னை பார்த்து சிரிச்சா நீ நட்பா பழகுனா பிடிச்சா பழகு, இல்லைன்னா நிறுத்து. கல்யாணம் பண்ணுறதுனா கல்யாணம் பண்ணு, ஏமாத்தாத. நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, ஒரு பெண்ணை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெற்றோருக்கு ஒழுக்கமும் அறமும் இருக்கணும். ஒரு தடவை வெளியே வந்துருங்க, ஆமாய்யா நான் தான், அது என் உடம்பு தான், அதை சொல்கிற தைரியம் வந்துருச்சுன்னா புது வரலாறு புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா, தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான காணொலிகளும் புகைப்படங்களும் வெளியாகி தமிழக அரசியல் சமூக அரங்கை அதிர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கடுமையாக கண்டிக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரம் குறித்து தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரி அனைத்து பெண்கள் அமைப்புகளின் சார்பில் சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அருள்மொழி அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். வணக்கம் மேடம். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்கறது? அதாவது பெண்ணை பெற்றவர்கள் தான் அதிர்ச்சி அடையணும்னு இல்லை, பையனை பெற்றவங்களுக்குமே பயம் உண்டாகணும். நம்ம பையனுக்கு நீ ஆம்பளைப்பா, நீ ராஜா, நீ சிங்கம், நீ மனுஷனே இல்லை, உனக்கு அன்பு பண்பு பாசமெல்லாம் கிடையாது, ஒரு பெண் உன்னை பார்த்து சிரிச்சா நீ அவளை ரேப் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு தப்பான சிந்தனைகளை சமூகம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சமூகத்தில் ஒரு பகுதி தான் நீங்களும் நானும் உங்கள் பையனும் எங்கள் பையனும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பையங்களை எப்படி குற்றவாளிகளாக ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த சமூகம் தலை குனியணும். 1. 2வது, ஒரு பெண் உன்னை விரும்புகிறாள், இல்லை நீ சொல்கிறத நம்பி வர்ற அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணோட பழகிட்டு அப்புறம் ஏமாத்துறதையே ஒரு பெரிய துரோகமாக பார்க்குற வழக்கம் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுடைய சதையை வியாபாரம் பண்ணுறதுக்காகவே அவளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றதுன்னா இது காதல், மோசடி, துரோகமெல்லாம் இல்லை, இது ரேங்க் கிரிமினல்ஸோட மாஃபியா நடவடிக்கை. இது வெறும் 4 பேர் சம்மந்தப்பட்டது அல்ல. இது ஒரு ஃப்ளஷ் ட்ரேடு மாதிரி பெண்களுடைய வணிக சந்தை. இதில் இதை 4 பேரோ 5 பேரோ இவங்க எல்லாமே இந்த சந்தையில் மாடு பிடிச்சிக்கிட்டு போகிற ஆட்கள் மாதிரி தான். இது யாருக்கு சப்ளை பண்ணப்பட்டது, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க, அவ்வளவு பேரையும் விசாரிக்கணும்னா பாரபட்சம் இல்லாத, பயம் இல்லாத, நேர்மையான விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை நடக்கணுங்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பெண்கள் அமைப்புகள், ஊரெல்லாம் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் சத்தம் போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது அரசாங்கத்தின் காதில் விழணும். கடந்த காலங்களில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்கள் மரணமாகட்டும், தொடர்ச்சியாக எண்ணற்ற விஷயங்களில் சிபிஐ விசாரணை கோரினாங்க. சிபிஐ விசாரணையும் எடுக்கப்பட்டது அந்த விவகாரங்களில். ஆனால் அந்த விவகாரங்கள் என்ன மாதிரியான முடிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இப்போ இந்த வழக்கும் கூட சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் உண்மையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்களா? அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுமா? அதாவது சிபிஐ அப்படின்னா அது மாநில அரசு காவல்துறையை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பது. ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கும் போது அந்த ஆட்சியாளர்களோ மற்றவங்களோ தலையிட முடியும். ஆனால் சிபிஐங்கிறது மத்திய புலனாய்வு குழு, அது இதுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கை சிபிஐ டைரி குறிப்பு படம் வர்ற வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அண்மையில் சிபிஐனுடைய நடவடிக்கைகள்லாம் என்னென்னு வெளியாகி அதனுடைய இயக்குனர் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. ஆக அவங்களும் அரசியல்வாதிகளோடு நட்பாகவும் அவங்க சொல்கிறதை கேட்டும் அவங்களே ஒருத்தரை விட்டு கொடுத்தோம் அந்த பதவியை அடையிறவங்க தான்றதான் சிபிஐயை பற்றி நடக்கிற வழக்குகளில் நம்ம பார்க்குறது.
ஆனாலும் ஒரு மாநில அரசுக்குள்ள அவங்க கட்சிக்காரங்க கைதாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தாண்டி நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு சிபிஐக்கு இருக்குது. ஆனால் மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி அமைச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் சிபிஐயும் சுதந்திரமாக செயல்படுமா? செயல்படட்டும் அப்படிங்கிறத உரத்து சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான முழக்கங்கள். இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவர்கள் தொடர்பான அடையாளங்களையோ பெயர்களையோ குறிப்பிடக்கூடாது. அவ்வாறு குறிப்பிட்டால் அது குற்றம், குறைந்தபட்சம் 5 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டியிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை அந்த மாவட்ட காவல் ஆணையாளரே வந்து குறிப்பிடுறாரு. இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணையிலே பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் வந்து குறிப்பிடப்படுகிறது. அப்போது ஒரு அரசு வந்து இந்த விவகாரத்தை சரியான முறையில் கையாளுகிறதா? இந்த விசாரணை முறையாக நடக்கலை அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து மக்கள் வந்து பதற ஆரம்பித்ததுக்கு காரணமே அந்த கோயம்புத்தூர் ரூரல் எஸ்பியான திரு ராஜபாண்டியன் அவர்களுடைய அந்த பேட்டி தான். அந்த பேட்டியை பார்க்கும்போது அவர் சார்ஜ் ஷீட்டெல்லாம் இன்னும் ஃபைல் பண்ணல, இன்வெஸ்டிகேஷனே தொடங்கலை. அவர் முடிவையே அறிவிச்சிட்டாரு. 4 பேர் தான், அதுக்கு மேலே யாரும் கிடையாது, அவங்களெலாம் சம்மந்தம் இல்லை, இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல். இவ்வளோதான் நாங்கள் கேஸ் போட போகிறோம், இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு. ஒரு பொறுப்புள்ள இடத்தில் இருக்கிற அதிகாரி அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்க கூடாது. அப்படி அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் அவங்களுடைய அழுத்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு பிறகு தான் மக்கள் வந்து பதற ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் இது வந்து சிபிசிஐடிக்கு மாறுதுன்னு. சிபிசிஐடிக்கு மாறின உடனே பார்த்தா அந்த பொண்ணோட வீடியோ வெளியே வருது. என்னது, புகார் கொடுத்த உடனே புகை மாதிரி வீடியோ, சிபிசிஐடிக்கு மாறின உடனே ஒரிஜினல் உருவத்தோட வீடியோ, இல்லை சிபிஐக்கு மாறின பிறகு என்ன நடக்குங்கிற பயத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் அந்த பெண்கள் பாதுகாக்கப்படணும், அதுக்கு சிபிசிஐடியும் மாநில அரசும் பொறுப்பாக நடந்துக்கணும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த தமிழ் சமூக சூழலில் வந்து பெண்களுக்கான இடம் வந்து உயரிய இடத்துல தான் இருக்குது. நம்ம உயிர் காக்கிற ஜீவாதார நதிகளாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பெண் தெய்வங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து பெண் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்தை தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த விவகாரம் வெளியே வரும்போது எண்ணற்ற பெண்கள், 1-2 அல்ல, சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1200க்கும் மேற்பட்ட ஆபாச காணொலிகள்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் எவருக்குமே நெஞ்சு பதறுகிறது. இந்த விவகாரத்தை இனி இதுபோல் ஒரு விவகாரம் நடைபெறாமல் இருக்க இந்த தமிழ் சமூகம், அரசியல்வாதிகள், பெற்றோர்கள், இளைஞர்கள் இந்த விவகாரத்தை எப்படி கையாள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் சொல்கிற கருத்தினுடைய உண்மை தத்துவம் எனக்கு புரியுது, நான் அதை மதிக்கிறேன். ஆனாலும் திருப்பியும் சொல்கிறேன், தயவு செய்து பெண்களை வந்து தெய்வம்லாம் சொல்லாதீங்க. பெண்கள் வந்து மனிதர்கள் தான். தெய்வம்னா நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். தெய்வம்னா நீங்கள் படைச்சிட்டு நீங்களே திருடிக்குவீங்கன்னு அர்த்தம். தெய்வத்தை எப்படி ஏமாற்றணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தெய்வம்லாம் சொல்லாதீங்க. அவங்களும் மனிதர்கள் தான். வெறும் பயத்தினால சட்டம் போட்டு மிரட்டி ஒருத்தனை திருத்த முடியும், நல்லவனாக்க முடியும் நம்பாதீங்க. ஒழுக்கத்தினாலையும் அறத்தை சொல்வதனாலையும் அந்த பெண் உன்னை பார்த்து சிரிச்சா நீ நட்பா பழகுனா பிடிச்சா பழகு, இல்லைன்னா நிறுத்து. கல்யாணம் பண்ணுறதுனா கல்யாணம் பண்ணு, ஏமாத்தாத. நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, ஒரு பெண்ணை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெற்றோருக்கு ஒழுக்கமும் அறமும் இருக்கணும். பழகின பொண்ணை டே அது வேறு ஜாதி, கை கழுவிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிற சமூகம் நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான சமூகம் அல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நிலைமை மாறணும்னா ஆணும் பெண்ணும் சமம், நம்ம அன்பானவர்கள், மனித உயிர்கள், ஒருத்தர் மதிப்போம், உண்மையாக இருப்போம், இப்படி ஏமாற்ற மாட்டோம். ஒருத்தருடைய உடம்பை இன்னொருத்தர் வந்து வியாபாரம் பண்ண மாட்டோம். அப்படிங்கிற ஒழுக்கத்தையும் அறத்தையும் சொல்லிக் கொடுக்கும். பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு, அந்த பெண்களுக்கு வெளிவந்தது இருக்கலாம், இன்னும் வெறி வராதது எண்ணற்றவர்கள் வந்து தங்களது மனதுக்குள்ளே புழுங்கி கிடக்கலாம். அந்த குடும்பங்கள் இன்னமும் வெளிவராமல் இருக்கலாம். அப்படி இருப்பவர்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு தோழர் அருள்மொழி அவர்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த சகோதரிகளுக்காக தான் இவ்வளோ குரல் இங்கே ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அத்தனை சத்தமும் உங்களுக்கு ஆதரவானது தான். எதை பார்த்தும் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் கொலை செஞ்சவங்க, குற்றம் இழைச்சவங்க, குடும்பத்தை கெடுத்தவங்க அத்தனை பேரும் தைரியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏமாந்ததுக்காக வாழ்நாள் பூரா நீங்கள் பயந்துட்டு வாழணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை வெளியே வந்துருங்க. ஆமாய்யா நான் தான்
அது என் உடம்பு தான். அதை சொல்கிற தைரியம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை பார்த்து ஓ இந்த பொண்ணா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை துணிஞ்சு வாங்க. சமூகம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இவ இப்படி போனால் அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற கிரிமினல்கள் மட்டும் இந்த நாட்டில் இல்லை. உங்களுக்காக குரல் கொடுக்குற இத்தனை ஆயிரம் பேரும் இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் உங்களோட இருப்போம். நீங்கள் தைரியமாக இருங்க, உண்மையை பேசுங்க, குற்றவாளிகளை உள்ளே போடுறதுக்கு உங்களுடைய குரலை உரத்து சொல்லுங்க. அதான் உங்களுக்கு சொல்கிறேன்.